அனைவருக்கும் பிரியமான அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு என்ன காட்ட போறேன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் இருக்கும். பாருங்க நான் என்ன வச்சிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த பக்கெட் தான். இந்த பக்கெட்டுக்குள்ள நிறைய பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் ரீசெண்டா வாங்கியிருக்கேன். ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன், அது எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கிறது எல்லாமே தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கெட்லேருந்து அழகான ஒரு பாக்ஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி தேடி ஆன்லைனில் கடைசியாக ஒரு பாக்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன பாக்ஸுன்னா இந்த பாக்ஸ் தான். இதை பற்றியும் டீட்டெயிலாகவும் பார்த்துடலாம். இது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கும். இப்போ இதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு இந்த பக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இதில் மாற்ற போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸை பார்க்கலாம். இது வந்து 2 கண்டெய்னர் 3 கண்டெய்னர் இந்த மாதிரி 4 கண்டெய்னர் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பாக்ஸை எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 4 கண்டெய்னராக எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு நான் இதை ஆர்டர் போனேன். இது கலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கலர் வேணாலும் வர மாதிரி தான் கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா லக்கியாக எனக்கு பிடிச்ச ப்ளூ கலரே வந்துட்டு இதில் வந்து க்ரீன் கலர் இருக்குது, அந்த மாதிரி ரெட் கலர்ஸ்லாம் இருக்குது. இப்போ அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஹேண்டில் இருக்குது. உள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ். இப்போ 4 கண்டெய்னர் நம்ம இது மாதிரி வாங்கிட்டோம் அப்படின்னா 2 யூஸ் பண்ணிக்கலாம், 3 யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 4 யூஸ் பண்ணிக்கலாம். இது தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா இது தேவையில்லைனாலும் ரொம்ப பண்ணி வச்சுக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதை வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். அது மேக்கப் பாக்ஸ் டப்பாலாம், ஸ்டோரேஜ் பாக்ஸு, அந்த சூட்கேஸ் மாரி இருக்கிறதுலாம் கூட இருக்குது. பட் இது இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக இருக்குது. அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு பெருசாக மேக்கப் ஜாமான்லாம் தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் மேக்கப் ஜாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வாங்கிட்டு இருக்கிறேன். ஃபங்க்ஷன்லாம் போனால் நம்ம மட்டும் வெறும் லோஷன் க்ரீம் போட்டுட்டு ஒரு போட்டால் மட்டும் டல்லாக தெரியும் இல்லையா? அப்போ நம்மளும் கொஞ்சம் பிரைட்டாக தெரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கியிருக்கேன் எனக்கு பார்க்கலாமா? இப்போ அதை வச்சு காட்டியாச்சு. இப்போ நீட்டாக எதில் எது வைக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக இப்படி நல்லா வச்சுட்டேன். இப்போ பார்ப்போம் என்னென்ன ஃபஸ்ட்டு நமக்கு தேவைப்படும் அப்படின்னு. நான் கூகுளில் சர்ச் பண்ணி ஒன்று கேட்டேன். அது ஒன்று ஒன்றா சொன்னிச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆர்கானிக்காக வேணும் இல்லையா? அதனால அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். நான் ஒரு 3 மந்த்தாக நான் வாங்கினேன். ஃபைனலாக இன்றைக்கி வீடியோ போட்டாச்சு. என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு அப்படியே காட்டினானே. நான் லோட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோஷன், மாய்ஸ்டர் லோஷன்ஸ் வாங்கியிருக்கேன் நான். எனக்கு ஆர்டர்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் போட்ட மாதிரிலாம் வளையல் போட்டு வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். அதனால் மிஸ் ஆச்சு. இப்போ வளையலும் போட்டாச்சு. லோட்டஸ் லோஷன், அதாவது மாய்ஸ்டர் லோஷன்ஸ் அதில் வச்சுட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லோட்டஸ்லேயே எல்லாமே லோட்டஸ் ப்ராடக்டாகவே நான் வாங்கியிருக்கேன் நான். அதோட ப்ராடக்டை அப்படியே பார்த்துக்குங்க. அதை இதில் வச்சிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் க்ரீமு, அதுமாரி காம்பேக்ட் பவுடர் எல்லாம் வந்து லோட்டஸ்லேயே வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன்லாம் போடணும் இல்லையா? அதுக்கு தகுந்ததெல்லாம் பொருளாக எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு ஒன்று அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. அடுத்தது காம்பேக்ட் பவுட்ரு, அதையும் இதில் வச்சுட்டேன். அப்புறம் இந்த மேக்கப்லாம் ரிமூவாமல் அப்படியே இருக்கணும் இல்லையா? அதுக்காக இதுவும் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இந்த ஃபிக்ஸட் ஸ்ப்ரேவாக அது பேர். ஸோ ரெகுலராக மேக்கப் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ தான் ஒரு ஒரு பொருளாக வாங்கி சரி ஒன்று ஒன்றா நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஒன்று பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன். இனிமேல் தான் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 2 பக்கம் 2 ப்ரெஷ் இருக்குது. அதுக்குள்ளேயே ஒரு சின்ன ப்ரெஷ் இருக்குது. இது எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஓகே, இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ட்ரேயில் இதெல்லாம் வச்சுக்கிட்டேன் நான். இதை எடுத்து அந்தால வச்சுட்டு அடுத்தது இதில் வந்து ஐஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வாங்கியிருக்கேன் நான். ஸ்கின்னோட கொஞ்சம் கலர் சூட் ஆகிற மாதிரி. எனக்கு எதுக்கு கலரான க்ரீன் கலரு, பிங்க் கலரெல்லாம், இந்த கலர் கொஞ்சம் மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன். அதில் இந்த ப்ரஷ்ஷும் இருக்குது. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட காட்டிட்டு அப்புறம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு.
அதாவது சமையல் ஜாமான்லாம் கூட டக்கு டக்குன்னு காட்டிடலாம். இந்த காஸ்மெட்டிக்ஸ் எனக்கு ரொம்ப பெருசா தெரியாதனால பார்த்து பார்த்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். இதுவும் லோட்டஸ் தான் காட்டுச்சு. நீங்க வந்து ஒரு ஆன்லைன்ல போனீங்கன்னா, ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா காட்டும். அதுல இந்த லோட்டஸ் ஓகே அப்படின்னு நிறைய வியூஸ்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு வாங்கியிருக்கேன். இதுதான் வாங்கணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அத பார்த்து வாங்கிக்கலாம். சும்மா நமக்கு வந்து ஒரு சண்டே அன்னைக்கு ஜாலியா அது ஒரு வீடியோவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட்டு முறை நான் வந்து காஸ்மெட்டிக்ஸ் பொருள்லாம் வாங்கி உங்களோட ஷேர் பண்றேன். இந்த மாதிரி காஜல் இது. இது வந்து டெய்லி யூஸ்க்கு வாங்கிக்கலாம். அது நல்லா இருக்கும். இது நல்ல டார்க்கான ஒரு ஷேட்ஸ்ல இருக்கு. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை ஓவியம் மாரி வரைஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு? ஓகே, இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கலாம் ஓவியம். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன இருக்குன்னு பார்ப்போமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐப்ரோ. இதுல வந்து நான் வந்து டார்க் பிளாக் வாங்காம லைட்டா ப்ரௌன் கலர் வாங்கிடலான்னு அது வாங்கினேன். அப்புறம் ஒரு மஸ்காரா இருக்கு இது மாரி சின்னதா ஒண்ணு. இது ஏதோ ஒண்ணு வாங்கினதுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க மஸ்காராவோடது. ஸோ இருக்கட்டும் போட்டோம். நம்ம மஸ்காரா போட்டுக்கிறோமோ போட்டுக்கலையோ இருக்கட்டும். அதுவும் அந்த காஸ்மெட்டிக்ஸ்லயும் அது மட்டும் குறையா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதையும் இதுக்குள்ள போட்டு வச்சுட்டேன். அப்புறம் இந்த ஐ பென்சில் இது நிஜமாவே சூப்பரா இருக்குது லாக்மில. நான் வந்து இதுல வந்து பிளாக் எடுத்துக்காம ப்ரௌன் கலர்ல வாங்கினேன். ரொம்ப டார்க் பிளாக் வேண்டாம் அப்படின்ட்டு. இதுல வந்து ப்ளூ கலர்லாம் கூட இருக்கு இந்த ஐ பென்சில்ல போட்டுக்கிறதுக்கு. பட் பிளாக் தான், நம்ம வந்து ப்ரௌன் வாங்கியாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஐலைனரும் பாத்தீங்கன்னா நான் ப்ரௌன் கலர்லயே சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப நம்ம இதை போட்டு வரைஞ்சிட்டு அதுக்கு மேல ஐஷேடோ போடலாம் அப்படின்ட்டு. ரொம்ப வந்து மேக்கப் போட்ட மாதிரி இருக்க வேணாம், அதுக்குன்னு போடாத மாதிரி நமக்கு மேக்கப் போடாம இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு நான் போடுறேன். பிகினர்ஸ் மேக்கப்னா நானே பிகினர் தான், நான் லேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அதில் 2 வாங்கியிருந்தேன். இன்னொன்று ஐப்ரோ பென்சில்ஸ் இது. அது ஒரு பாக்ஸில் போட்டு இதுமாரி தனியாக வச்சுருக்கேன். எதுக்குன்னா எனக்கே மறந்து போயிடக்கூடாதுல. ஒன்றொன்னா எப்படி கொஞ்ச நாளுக்கு எனக்கு ரிவிஷன் ஆர வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 வாங்கியிருக்கேன் நான். ஸ்பாஞ்ச். அப்புறம் வேற என்ன இருக்கு? இந்த வந்து நிவ்யால வந்து இந்த மாதிரி உங்களுக்கு லிப் பாம் வந்து கிடைக்கும் நிறைய ஃப்ளேவர்ல, நிறைய கலர்ஸ்லயும் கிடையாது, அவைலபிளா இருக்கு. நான் ஒரு 4 இது வச்சிருக்கேன். யாருனாலும் பக்கத்துல எங்கேயாவது போறேன் அப்படின்னா இந்த மாதிரி நிவ்யாவோட இந்த மாதிரி ஷேட்ஸ்ல இருக்கிறத மட்டும் தான் அப்ளை பண்ணிப்பேன். இதுல அதெல்லாம் செட் பண்ணிடலான்னு இங்க எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிரேயான் லிப் ஷேட் அதுவும் வாங்கி வச்சிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ்ல ரொம்ப மெரூனோ ரெட்டோ அதெல்லாம் வாங்கல. போட்டா ரொம்ப இதுவா இல்லாம இருக்கணும், கொஞ்சம் நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரே மாசம் வாங்கல, ஒரு 3-4 மாசமா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்த்து வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு ஷார்ப்னரும் கொடுத்துருந்தாங்க, அதுவும் இதோட சேர்ந்துருக்கு. அடுத்தது டேஸ்லர்ல. இது வந்து நான் லோக்கல் ஷாப் போகும்போது வாங்கினேன். இந்த ஷேட் வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு கொடுத்தாங்க. இது வந்து பிங்க் ஷேட் நல்லா இருந்தது, கலர் வந்து நல்லா இருந்துச்சு, டீசெண்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுவும் இதுலயே வச்சிடலாம். ரொம்ப காஸ்மெட்டிக்ஸ்லாம் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ஆனால் 1, 2 இப்போதான் ஒன்று ஒன்றா வாங்கியிருக்கேன். அவ்வளோதான், இதுக்கு மேலே வாங்க மாட்டேன் நான். தீர்ந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், அட்லீஸ்ட் நம்ம வீடியோவில் வரும்போது அப்படியே எண்ணெய் வடிச்சிட்டு வராமல் கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு வந்து பேசலான்னு கூட இருக்கேன், லைட்டாக போட்டுட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேட் தான், அது லாக்மியோடது. அப்புறம் லிக்விட் ஃபார்மில் இருக்கிற இது 2 வாங்கிட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு லைட்டு பிங்க் ஷேடு அந்த மாதிரி தான் வாங்கியிருப்பேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெரூனு ரெட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும் போட்டால். ஆனால் எனக்கு என்னமோ அது எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல, வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஷேட்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன்ப்பா. அதையும் தள்ளி வச்சுட்டேன். அடுத்தது இப்போ வந்து ஸ்டிக்கர் போட்டெல்லாம் நமக்கு தேவைப்படும் இல்லையா, அதனால நான் ஐடெக்ஸில் வாங்கினேன். சில சமயம் நான் வந்து இந்த வாட்டர் ப்ரூஃபில் இருக்கிற ஐலைனர் வச்சு
போட்டோ மாரி வச்சுப்பேன். இப்போ இவ்வளோ பெரிய பாக்ஸை தூக்கி இப்படி போடுறதா அப்படின்னா, இது வந்து நெத்தியில் வைக்கிற குங்குமம் இருக்குல்ல, அது லிக்விடில் இருக்கு. இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வைக்கிறது, வகுடுல வைக்கிறது. அதில் மெரூன் கலர் ஏற்கனவே ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினது, அதுவும் இதில் இருக்கட்டும். அதில் வேறு கலர்ஸ் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதுமாரி ரோஸு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவும் வந்து சிந்தூர் இங்கே நெத்தியில் வைக்கிறதா, ரோஸ் மாரி இருக்குது, நல்லா இருக்கே பார்க்குறதுக்குன்னு வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். என்னென்னலாம் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்லாம் பண்ணுறீங்க, ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கூட கொடுக்கலாம். நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்தது என்ன வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். இந்த பாக்ஸ் எதில் வைக்கிறது அப்படின்னு தெரியும்போது, நம்மள்ட்ட 4 பாக்ஸ் தானே இருக்குது, அதனால ஸ்டிக்கர் போட்டை இங்கே வந்து வச்சிடலாம். லிப்ஸ்டிக்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வைக்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதோட வச்சோம்னா லிப்ஸ்டிக்குக்கும் இந்த ஐலைனர் இதுக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் தனியாக அதை தூக்கிட்டு போய் அந்த பாக்ஸில் போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி டிவைடர் மாரி இருக்கு இல்லையா, இதில் என்னென்ன வைக்கலாம்? இல்லை ஸ்டிக்கர் போட்டு ஒன்று எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு நான் ஸ்டிக்கர் போட்டு ஒன்று அதில் எடுத்து வச்சுட்டேன் அந்த ஓரத்தில். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து சிபியும் அதில் வச்சிடலாம். ஏன்னா நான் இப்படி வைக்கிறதா அப்படி வைக்கிறதான்னு கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு எப்படியோ வச்சுட்டே தான் இருக்கேன். அதோட இந்த மாதிரி கண்ணாடிலாம் உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்குது, ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பெரிய கண்ணாடியாக இருக்க வேணாம், இந்த சின்னதாக பார்க்கறதுக்கு டைரி மாரி இருக்கும். எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த பாக்ஸுக்கு வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த சேஃப்டி பென்னு, ஹேர் பென்லாம் அதில் வச்சுருந்தேன். அப்புறம் சாந்து போட்டு தான் நான் நிறைய வைப்பேன். அதனால் சாந்து போட்டு ஒரு நெயில் கட்டர் ஒன்று வச்சுக்கலான்னா ஒரு நெயில் கட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து ஒரு நெயில் கட்டர் இருக்கட்டும். அப்புறம் இந்த மாதிரி ஹேர் பென்னு, சேஃப்டி பென்னு அதெல்லாம் வந்து இந்த டிவைடர் மாரி இருக்கிற சின்ன சின்ன காம்பேக்ட் பாக்ஸ்க்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கினது, அங்கே இருக்கிறது. அதெல்லாம் நிறைய போட்டிருப்பேன் நான். பட் இது இன்னும் பூவெல்லாம் கொடுக்குறாங்க தலையில் வச்சுக்கணும், அப்போ வைக்கிறதுக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, எங்கள் வீட்டில் யாரெல்லாம் என்னோட வராங்களோ ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களும் அப்போ நான் மறந்துட்டேன் அப்படிங்கும்போது நம்ம இதை எடுத்து கொடுக்கலாம். அப்புறம் டிக்டாக் கிளிப் பேத்தி பொண்ணு வந்துச்சுன்னா அவங்களுக்கு தலையில் டங்குன்னு போட்டு விட்டுறலாம். அதுக்காக அதுவும் இருக்குது. எல்லாம் இதுக்குள்ளே வச்சிடலாமா அதுக்குள்ளே வச்சிடலாமான்னு அப்படியே பார்த்துட்டே. இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால இன்றைக்கி வந்து காலையில் சமைச்சு முடிச்சுட்டு மத்தியானம் தான் இந்த வீடியோலாம் எடுத்தேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லாங் வீடியோ போட்டு, அதனால இன்றைக்கி எப்படியாவது எடுத்துருவோன்னு எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்னில் வந்து இப்போ வந்து முதல்ல சில்வர் கலரில் இருக்கும் இல்லையா, இப்போ பார்த்திங்கன்னா கோல்டு கலர்லேயும் இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற லோக்கல் ஷாப்பில் வாங்கினது. இப்போ பட்டு புடவை எல்லாம் கட்டும்போது அந்த மேட்ச் ஆகிடும், அந்த ஜரியோட ஜரியாக அந்த கோல்டு கலர். அப்புறம் நெயில் பாலிஷும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். என்கிட்ட இப்போ நெயில் பாலிஷ் வந்து இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் அந்த சில்க் சாரீக்கெல்லாம் நல்லா மேட்ச் ஆகும்னு அதில் சும்மா உங்களுக்கு வச்சு தான் கட்டுறேன். அப்போ என்ன சாரீ எடுத்துகிட்டு போகிறோம் அந்த சாரீக்கு மேட்சிங்காக போட்டுக்கலாம் அப்படின்னு கான்ட்ராஸ்டான கலர் எடுத்து போட்டுக்கலாம். சும்மா உங்களுக்கு காட்டுறேன், திருப்பி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் நான். இப்படி போகும்போது எடுத்துகிட்டு போகும்போது இப்படி எடுத்துக்கலாம். இங்கேருந்து நம்ம போட்டுட்டு போவோம், அங்கேருந்து போகும்போது எதாவது தேஞ்சிட்டோ ஏதாவது நமக்கு திருப்பி ரீடச் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை இல்லையா, அதனால் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே என்ன வைக்கலாம், எம்டியாக விட்டுட்டேன். இப்போ ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு இந்த மாதிரி கிளிப்பாக போட்டாச்சு. இங்கேருந்து பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 300 400 அந்த ரேட்டுக்குள்ளே தான் இருக்குது இது, இந்த பாக்ஸ் எல்லாம். ஒரு கம்பெனியும் ரிவ்யூ பாருங்கள், படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது உங்களுக்கு ஓகேன்னு. இது வந்து அப்படியே தூக்க முடியாது, ஏன்னா கீழே வெயிட் இருக்குன்னா அடியில் ஒரு கை இதை மாதிரி வச்சு அப்படி எடுத்தால் தான் அது வந்து நமக்கு கீழே விழுவாமல் இருக்கும். ஓகேவா? இப்போ சூப்பராக வந்து அமைஞ்சு போச்சு அந்த பாக்ஸ்குள்ளெல்லாம் நீட்டாக. இந்த ஸ்பாஞ்சு அப்புறம் இந்த வளையல் இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வீடியோலாம் முடிஞ்சிடுச்சுல, சமத்தா இந்த ரெயின் ட்ராப்ஸில் இருக்கிற பேங்கிள்ஸை கழட்டி அழகாக அதில் வச்சிடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
நன்றி. மீண்டும் சந்திப்போம்.